வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் சிக்கனை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுவோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும், பச்சை வாடை போகிற வரைக்கும். அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், அடுத்து மல்லித்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், அடுத்து கறி மசாலாத்தூள் நல்லா வதக்கி விடணும். அடுத்து சின்ன வெங்காயத்தை அரைச்சி அதோட பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விடணும். கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அடுத்து தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்டாக்கி வச்சுருக்கணும், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுவும் கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும், அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். தக்காளியும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கணும். அதுவும் ஒரு 5 நிமிஷம் கொதித்து நல்லா வெந்து வரட்டும். அடுத்து கொத்தமல்லி இலை. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தாளித்து ஊற்றிக்குவோம். அடுத்து எண்ணெய் சூடானதும் சோம்பு, பட்டை, கிராம்பு, சாதிப்பத்திரி, பிரிஞ்சி இலை, அடுத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றிக்குவோம். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.